எண்ணூர் துறைமுகம் தனியாருக்கு விற்கப்பட்டால் தமிழகத்தின் மின் உற்பத்தி பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக துறைமுக அதிகாரிகள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கடிதம் எழுதியுள்ளனர். மத்திய அரசு எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தை தனியாருக்கு விற்கப் போவதாக கூறி துறைமுக அலுவலர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஒருவேளை இந்த துறைமுகம் தனியாருக்கு விற்கப்பட்டா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த மின் உற்பத்தியும் பாதிக்கக்கூடிய சூழல் உருவாகும்னு சொல்றாங்க துறைமுக அதிகாரிகள். இது தொடர்பா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கும் கடிதங்களை எழுதியிருக்காங்க. அந்த விவரங்களை இப்ப பார்ப்போம். தமிழ்நாட்டோட மின் உற்பத்தி அப்படின்றது அனல் மின் நிலையங்களை மையமா வச்சுதான் இருக்கு. அந்த வகையில தூத்துக்குடியில செயல்பட்டு இருக்கின்ற அனல் மின் நிலையம் 1050 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்டது. மேட்டூர்ல 2 அனல் மின் நிலையம் இருக்கு. அந்த 2 அனல் மின் நிலையத்துல ஒன்னு 840 மெகாவாட் மின்திறனும் இன்னொன்னு 600 மெகாவாட் மின்திறனும் கொண்டதாக இருக்கு. அடுத்ததா வடசென்னையில 2 அனல் மின் நிலையங்கள் இருக்கு. ஒன்னு 630 மெகாவாட் மின்திறனும் இன்னொன்னு 1200 மெகாவாட் மின்திறனும் கொண்டதா இருக்கு. அடுத்ததாக எண்ணூர்ல ஒன்று இருக்கு. அதோட மின் உற்பத்தி திறன்றது 600 மெகாவாட். ஆனா அது இப்போ புனரமைப்பு பணியில் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த அனல் மின் நிலையங்களும் சேர்ந்து 5000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. ஆனா இந்த 5000 மெகாவாட் மின் உற்பத்திக்கு ஆதாரமா இருக்கிறது நிலக்கரி. அந்த நிலக்கரியை கையாளறதுக்காகத்தான் இந்த எண்ணூர் துறைமுகம் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை ஒட்டிதான் அனல் மின் நிலையங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த நிலக்கரியை கொண்டு வர்றதுக்கு இந்த எண்ணூர் துறைமுகம் 1 டன் நிலக்கரிக்கு ₹1.83 கட்டணம் வாங்குறாங்க. இந்த எண்ணூர் துறைமுகத்துக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கும் ஒரு காலவரையற்ற ஒரு ஒப்பந்தம் இருப்பதாகவும் சொல்றாங்க டான்ஜெட்கோ அதிகாரிகள். மிக குறிப்பா இந்த துறைமுகம் ஒருவேளை தனியாருக்கு விற்கப்பட்டாலும் கூட ரயில்கள் மூலமாக நிலக்கரிய அனல் மின் நிலையங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் சொல்றாங்க டான்ஜெட்கோ அதிகாரிகள். ஆனா ரயில்கள் மூலமாக நிலக்கரியை கொண்டு செல்வதற்கான கட்டமைப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்வி பொதுவாக எழுகிறது. இது தொடர்பா துறைமுக அதிகாரிகளை கேட்டபோது இந்த துறைமுகம் தனியாருக்கு விற்கப்பட்டா டான்ஜெட்கோவுக்கும் எண்ணூர் துறைமுகத்துக்கும் இருக்கிற அந்த ஒப்பந்தமும் காலாவதி ஆயிடும் சொல்றாங்க. ஆண்டுக்கு 680 கோடி ரூபாய் வர்த்தகத்தோட முழுக்க லாபத்துல செயல்பட்டு இருக்கின்ற இந்த துறைமுகத்தை ஏன் தனியாருக்கு விற்க வேண்டும் என்ற கேள்வி பொதுவாக எழுகிறது.